ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மனிதநேயவாதியை பற்றி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேரள மாநிலம் கண்ணூரில் ரீசெண்டாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது அந்த வெள்ள பாதிப்பில் மீட்பு பணியாளராகவும் தன்னார்வலராகவும் நீச்சல் வீரருமான ராஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈடுபட்டிருக்காரு. அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 61 வயசான முதியவர் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு துடிக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த முதியவரை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, இவர் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு வழியா அந்த முதியவர் சேஃபா காப்பாற்றப்படுறாரு. இவர் கடைசியில் வெள்ளம் அதிகமாக வந்த ஒரு சூழ்நிலையிலால அந்த வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுறாரு. இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்தா நம்ம உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட அவர் உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இறந்து போற நேரத்திலையும் கூட இன்னொரு உயிரை காப்பாத்திட்டு அவர் இறந்து போயிருக்காரு. இந்த காலகட்டத்திலையும் இப்படியும் மனிதநேயவாதி வாழ்றாங்க அப்படின்றத இவர் மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் இழப்ப மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பா பார்க்குது. இந்த மனிதநேயம் உள்ள மனுஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.